செம்ம டயர்டு. படுத்தேன்னு வையே, நாளை காலைல 11 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இவ்ளோ பெரிய பணக்காரங்க வீட்ல 4 ஸ்வீட் தான் செய்வாங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், மொத்த கலெக்ஷன் எவ்வளோ? மொத்தம் 35,000 ரூபா. அப்புறம் 2 மோதிரம், ஒரு செயின். அப்புறம் அப்புறம் என்ன, விலை போக தான் இந்த வீணா போன gift தான். அப்புறம் அப்புறம்னா அப்படியே அப்பிடுவேன். பின்ன நம்ம கல்யாணத்துக்கு வரவங்க அண்டா பானை சட்டி எல்லாமா செய்வாங்க? நான் கேட்டது அது இல்லை. மொய் பணம் நகையெல்லாம் அதிகமாக வந்துச்சே, அதெல்லாம் எங்க? நீ கேக்குறத பார்த்தா பாதி உன்கிட்ட கொடுத்துட்டு பாதி நாங்க சுருட்டிட்ட மாதிரி பேசுற. ஆமாண்டி, நீ சுருட்டினதான் நான் பார்த்தேனே. அதனால தான் கேட்குறேன், எடு எடு, இல்லைன்னா அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். எல்லாம் தெரியும், எடு. நகை யார் எடுப்பா? ஏய், உனக்கு தனியா சொல்லுமா? டேய், எடுடா. நான்லாம் எதுலையுமே கையை வைக்கல. ஏய், விட்டேன்னு வச்சுக்கோ, கழுத்து திரும்பிடும். 2 பேரும் என்ன இழிச்ச வேலை நடிச்சிட்டு இருக்கீங்களா? எடுக்கிறீங்களா இல்ல வெளுக்கவா? டேய், இங்க பாரு, நான் சொல்றத கேளு, அடிக்கிற வேலை வச்சுக்காத. நீ என்ன சொந்த அண்ணனா? ஏதோ தம்பி அடிக்கிற மாதிரி அடிக்க வர? பின்ன எதுக்காடா என்கிட்ட கை வைக்கிறீங்க? நான் தான் 35% கமிஷன் தரேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்குடா இந்த திருட்டுத்தனம்? ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திரன், ஆளை பாரு. நீ தான் பத்மினியை கட்டிக்கிட்டு கோடி கோடியா சம்பாதிச்சுக்குவல்ல, அப்புறம் எதுக்குடா லட்சத்துக்கெல்லாம் ஆசைப்படுற? டேய், என்னடா நடக்குதுங்க? நீ என்னடானா பெத்தவள வாடி போடின்னு பேசுற? இவன் என்னடானா நான் உன் தம்பியா கூட பிறந்தவனான்னு கேக்குறான். 10 மணியை கட்டிக்கிட்டு கோடி கோடியா சம்பாதிச்சுக்குவேன்னு சொல்றான். அப்போ 3 பேருமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா? 3 பேரும் ஃப்ராடுங்களாடா? டேய் சொல்லுங்கடா, யாரா நீங்க? தேவ் சார் குடும்பத்துக்கு துரோகம் பண்ண வந்திருக்கீங்களா? விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். இப்பவே தேவ் சார்ட்ட சொல்லி 3 பேரையும் போலீஸ்ல ஒப்படைக்க சொல்றேன்டா. ஏய், இங்க இருந்து போனதானே போய் தேவ் சார்ட்ட சொல்லுவேன். வாடே. ஏய், என்னடா பண்ணுவீங்க? ஏய், என்னடா பண்ண போறீங்க? உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறோம். ஏய், எது பண்ணிடுறாரா? ஏய், வேணாண்டா. டேய், இவ்வளவு ஊத்துறீங்களே, தொட்டுக்க ஊறுகா இல்லையா? ஊறுகாயா? படு தரேன். ஏய், அவன் எஸ்கேப் ஆயிட போறான், நான் இப்ப வந்துடுறேன். நீ எங்க போற? வயிறு கொஞ்சம் கடமுடாங்குது, பாத்ரூம் போயிட்டு வரேன். பாத்ரூம் தான் இங்க இருக்குல்ல. டேய், ஒரு தம் அடிச்சிட்டு போக வேண்டாம், இப்ப வந்துடுறேன். டேய், உள்ள வா. ஏய், ஏய், யாராவ? ஏய், யாராவ எனக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணிருக்கிறது? அண்ணன். அண்ணனா? எங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க அப்பா நல்லவன்ல நினைச்சேன். அட பாவி. ஐயோ. டேய் பாண்டியா, என்னடா நிஷா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா? எழுப்புறோமா? சீக்கிரம் அவளை எழுப்பு, கல்யாணத்துக்கு கிளம்ப வேண்டாமா? இருமா நிஷா குட்டி செல்லம், எந்திரிமா. எந்திரிங்க. நிஷா குட்டி, டைம் ஆச்சு பாருங்க, போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, நம்ம கல்யாணத்துக்கு போகணும்ல. நான் தான் நேத்து ராத்திரியே சொன்னேன்லப்பா, ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே இருக்கு, கல்யாணத்துக்கு நான் வரல. ஸ்போர்ட்ஸ் டே அடுத்த வருஷம் கூட வரும், அப்ப கலந்துக்கலாம். இப்ப போய் குளிச்சிட்டு வா, நம்ம கல்யாணத்துக்கு போவோம். நான் கல்யாணத்துக்கு வரல, ஸ்கூலுக்கு தான் போவேன். ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கிறதுக்கு பேரு கொடுத்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. அப்பா வந்து கிளாஸ் மிஸ் கிட்ட சொல்லிடுவாரு. நான் சொல்றேன். நான் வரல. இங்க பாடுறா கண்ணா, நீங்க ஸ்கூலுக்கு போறதா இருந்தா உங்களுக்காக இங்க ஒருத்தர் இருந்து ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு திருப்பி கூட்டு வரணும்.
உங்களுக்கு பிடிச்ச பத்மினி ஆண்டி கல்யாணம் இல்ல, இங்க வரலன்னா பத்மினி ஆண்டி வருத்தப்படுவாங்கல்ல. மாட்டேன், நான் வரல. என்னடா அம்மா யாருன்னு பாருங்கம்மா. நீ சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டியா? மாட்டேன். டைம் ஆச்சு கண்ணா, அடம் பிடிக்க கூடாது. போ ரெடி ஹாய் பண்ணி ஆண்டி. வா ஜெனிஃபர். நான் வரல, நான் வர மாட்டேன். ஸ்கூலுக்கு தான் என்ன ஜெனிஃபர் இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே. வந்துரும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போறதுனால நிஷா குட்டிய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஓ ஆமா, மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காளே, என்ன ஆண்டி? நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போறோம், நீயும் வாடின்னு சொன்னா வரமாட்டேன், ஸ்கூலுக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீ வா உள்ள. அப்பா, இவ்வளவு நேரம் சொல்றேன், சொல்ற பேச்ச கேளு. முடியாது. குட் மார்னிங் நிஷா. மிஸ்ஸே வந்துட்டாங்க பாரு. குட் மார்னிங் ஆண்டி. என்ன உங்க சத்தம் வெளியில வரைக்கும் கேக்குது? பாருங்க ஆண்டி, இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே இருக்குல்ல, ஆமா அதுல கலந்துக்கிறதுக்கு நான் பேர் கொடுத்திருக்கேன்ல. ஆமா. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? பேரு கொடுத்தா என்ன, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், இப்போ எங்க கூட கல்யாணத்துக்கு வான்னு சொல்றாங்க. பேர் கொடுத்துட்டு போலனா அது ரொம்ப தப்பு தானே? ஆமா. இவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. பாப்பாவை நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்க வச்சுட்டு நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். சரி. நீங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு என் வீட்ல வந்து கூட்டிட்டு போயிடுங்க. சரி. டே கண்ணா, அவங்க வீட்டுக்கு போய் அன்னைக்கு மாதிரி சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. குட் கேர்லா இருக்கணும், சரியா? சரிப்பா. சரி நிஷா குட்டி வா, நான் குளிப்பாட்டி விடுறேன். இல்ல ஆண்டி, பரவாயில்ல, நானே குளிப்பாட்டி விடுறேன். நீங்க கல்யாணத்துக்கு போறதுக்காக ரெடியா இருக்கீங்க, சாரி எல்லாம் ஈரமாயிடும், நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. ஏய், ஜெனிஃபர் ஆண்டி குளிப்பாட்ட போறாங்க. வாங்க நிஷா குட்டி, குளிக்கலாம். அம்மா நான் ரெடிமா, நீங்க ரெடியா? இத வந்துட்டேன்ப்பா. காஃபி கொஞ்சம் போட்டு கொடுமா. இத எடுத்துட்டு வரேன். பாய். பை பாட்டி. இப்ப நல்லா சிரிப்பியே. இந்த வயசுல உனக்கு அடம். சரி, நாங்க ஸ்கூலுக்கு கிளம்புறோம். நிஷா குட்டி இங்க பாரு, அப்பா சொன்னது நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆண்டி வீட்டுக்கு போய் சேட்டை பண்ண கூடாது, சரியா? பாய். வரோம். பாய் ஜெனிஃபர். சரி அம்மா, நீங்க ரெடியா? ஆமாம்மா. கிளம்பலாம்ப்பா. வா சரி இங்க. வாங்க. वायुवे इदं नमः ओम सुभस्वाहा सूर्याय इदं नमः ओम भूर्भुवस्वाहा अग्नये प्रजापतये इदं नमः अग्नये इदं नमः ஏய், எங்கடி வந்த? வா அம்மா, வா அம்மா, வா நான் சொல்றேன், வா கேளுங்கம்மா. வா அம்மா. அம்மா, எதுக்குடி இங்க வந்த? அம்மா, என் பொண்ணு கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடுறேம்மா. வாயை மூடு. என்ன அம்மான்னு அவளை உன்னோட மகன்னு சொல்லாத, அது எனக்கும் அவளுக்கும் ரொம்ப கேவலம். உன்னை யாராவது இங்க வர சொல்லி வெத்தலை பாக்க வச்சு அழைச்சாங்களா? மனசுல பாசத்தை வச்சுக்கிட்டு ஏமா பாசம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க? நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன்னு யார் சொன்னா உங்ககிட்ட? என்னைக்கு எங்களெல்லாம் விட்டுட்டு அவனை இழுத்துட்டு ஒன்னியா அன்னைக்கு உன்னை தலை முழுக்கிட்டேன். அப்புறமும் எப்படி உன் மேல பாசம் இருக்குன்னு சொல்ற? பாசம் இல்லாமையா ஏன் பொண்ணுன்னு தெரிஞ்சும் பத்மினியை நீங்க ஏத்துக்கிட்டீங்க? எல்லா தப்பையும் செஞ்சது நீ. ஒரு பாவமும் செய்யாத அவளை நான் எதுக்கு தண்டிக்கணும்? அவ ஒரு பொம்பளை புள்ளங்கிறதுனாலதான் நான் ஏத்துக்கிட்டேன். நானும் ஆதரிக்காம அனாதைய விட்டுட்டேன்னா அவ வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுமேங்கிற பயத்துலதான் ஆதரவு கொடுத்தேன். அவ ஒண்ணு உன்ன மாதிரி ஓடுகாலி இல்ல.
மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டப்போ என்ன சொன்ன தெரியுமா? பாட்டி, யார நீங்க கை நீட்டுறீங்களோ அவங்களுக்கு என்ன கழுத்து நீட்டுறேன்னு சொன்னா. இனிமே அவ உன்னோட மக இல்ல, என் பேத்தி. என் பேத்தி கல்யாணத்துக்கு உன்னை போல ஆளெல்லாம் வரக்கூடாது, போயிடு. என் பேத்தி கல்யாணத்துக்கு உன்னை போல ஆளெல்லாம் வரக்கூடாது, போயிடு. அம்மா, எங்கேயாவது ஓரத்துல நின்னு என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறத பார்த்துட்டு உடனே போயிடுறேம்மா. அவ கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டனா உன் கால் இந்த கல்யாண மண்டபத்திலே படக்கூடாது, வெளியில போ. உள்ள வாங்கம்மா. இல்ல பவித்ரா, நான் வரல. நான் வந்தா இந்த கல்யாணம் நடக்காதா? இத பாருங்கம்மா, எத்தனை பேர் இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாலும் ஒரு தாய்க்கு சமமாகுமா? வந்திருக்கவங்கள எத்தனை பேர் உண்மையான அன்போடையும் பாசத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா ஒரு தாயோட ஆசீர்வாதத்துல இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு தாய்கிட்ட மட்டும்தான் உண்மையான மனசு இருக்கும். நீங்க வாங்க. அம்மா வாங்கன்னு சொல்றேன்லம்மா. வேண்டாம் பவித்ரா, நான் உள்ள வந்து எங்க அம்மா என்ன பாத்துட்டாங்கன்னா மறுபடியும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க வாங்க. நீங்க இங்கே இருங்க. நீங்க இங்க இருக்கீங்கன்னு நான் பாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்களும் உங்க பொண்ணு கல்யாணத்தை சந்தோஷமா பார்க்கலாம். சரிம்மா, நீங்க உட்காருங்க. அங்க என்ன தேடிட்டு இருப்பாங்க. பவித்ரா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு மகளா பிறக்கணுமா? இல்ல நான் உனக்கு மகளா பிறக்கணும். இந்த ஜென்மத்துல நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு அடுத்த ஜென்மத்துல நன்றி கடனா நான் திருப்பி செலுத்தணுமா? இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, அதுவும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு? தப்புமா. என்ன உங்க மூத்த மகளா நினைக்கிறது உண்மைனா இனிமே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இது ஒரு மக தாய்க்கு செய்யற கடமை. சரி, பாட்டி என்ன தேடுவாங்க, நீங்க உட்காருங்க. சரிம்மா.
வா வா. இங்க வா வா. நீ வாமா. இந்தாம்மா, இந்த புடவையை கட்டிட்டு வந்துரும். அம்மா, நீங்களும் கொஞ்சம் கூட போங்க. சரி. தேவ், அமாவாசை எங்க போனா? காலையில இருந்து அவன் ஆளை காணும். ஆமா பாட்டி, நானும் காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஒரு ஆளையே காணுமே. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவனுக்கு? வரட்டும், உனக்கு வச்சுக்கிறேன். தலைவலியா இருக்கு. பெரியவர எப்பா, பெரியவர ஏந்தியா. டேய் விட்டுருங்கடா. டேய் கையெடுத்து கும்பிடுற புது மாப்பிள்ள, நீங்களா சொல்லுங்க உங்க தம்பிட்ட. ஏய் பாண்டு, எடுத்து ஊத்துடா. டேய் தம்பி வேணாம், விட்டுருங்கடா. டேய் டேய் தம்பி விட்டுருங்கடா. டேய் விட்டுருங்கடா. டேய் வேணாங்கடா. டேய் டேய் வேணாடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் முடிஞ்சிடும், அப்புறம் விட்டுடுறோம். 2 பேரும் இங்கேயே அமைதியா கடங்க. தம்பி அவங்க இனி மாட்டாதான். செல்வி, அம்மா, அமாவாசைய பார்த்த? இல்லம்மா, நான் பார்க்கல. எங்க போய் தொலைஞ்சான் அவன்? பத்மினி, நான் இந்த மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து இந்த விநாயகரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ தெரியல, இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவர் முன்னாடி விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிக்கா.